வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெல்கம் டு செல்ஃபி செந்தில் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் வந்து பால் பன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பால் பன் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அதில் அரை கப் தயிர், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு சோடா உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ண சுகர் இருக்கும்ல, அது வந்து ஒரு கால் கப் பவுட்ரு பண்ண சுகரை சேர்த்து அதையும் நல்லா பிளெண்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் மைதா மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பணியாரம் பண்ணுறதுக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்கணும். அது வந்து நான் காட்டுறேன், மாவு எப்படி பிசைகிறதுன்னு காட்டுறேன். மாவு நல்லா பிசையணும். அந்த பால் பன் பண்ணுறதுக்குன்னு ஒரு கன்சிஸ்டன்சி வரும், அது வரந்தட்டிக்கும் பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். பணியாரம் பண்ணும்போது தண்ணியாக இருக்கும் மாவு, அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஒரு மணி நேரம் விட்டுருங்க. அது நல்லா செட் ஆகி வரட்டும். இப்படி பணியாரம் பண்ணும்போது இப்படி கையில் எடுத்து எண்ணெயில் போடுவோமா, அந்த மாதிரி தான் கரெக்டான பதம். இப்படி தான் பால் பண்ணுக்கும் செய்யணும். இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம எந்த கப்பில் மைதா மாவு அளவெடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் சீனி எடுத்து அரை கப் தண்ணி ஊற்றி குலோப் ஜாமுனுக்கு பாகு ரெடி பண்ணுவோமா, அதுக்குள்ளே கம்பி பதம் தேவையில்லை, கொதித்து கரைஞ்சா போதும். அந்த மாதிரி தான் பால் பண்ணுக்கும். சும்மா பிசுன்னு ஒட்டினா போதும். அந்த ஒட்டுற பதம் வந்துருச்சுன்னா போய் இறக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு வந்து ஒரு மணி நேரம் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்கணும். நிஜமாவே சொல்கிறேன், வீட்டில் இது வரைக்கும் செஞ்சதில்லை. பால் பன் வந்து ஃபஸ்ட்டையும் செஞ்சோம். பேக்கரி ஸ்டைல் டேஸ்ட்டு வராட்டாலுமே சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. பேக்கரியில் வந்து பெருசாக போடுவாங்க, நான் வந்து வீட்டில் செய்கிறதுனால குட்டி குட்டியாக போட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. நிஜமாவே பாருங்கள், வீடியோவில் கூட தெரியும். சூப்பராக சாஃப்டாக தான் இருந்துச்சு. வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். போட்டதுனால ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பலை, அதனால் கம்மியாக தான் போட்டோம். குட்டியாக போட்டதுனால 7 பால் பண்ணுக்கு வந்துருந்துச்சு. சூப்பராகவே வந்துருந்துச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.